வந்து முடிவதற்குள்ளே பதிலை சொல்லுவது அப்படின்னா அது வந்து பாண்டே சார் தான். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த கேள்வி முடியறதுக்குள்ள அந்த ஆள் வந்து தடுமாறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன நடந்ததுங்க. VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Lia Neend Agarbattigal. Adisya Developers. Think real estate. Think Adisya. ராஜா சார் யூஷுவலாகவே நீங்கள் 2 பேர் தான் லாஸ்ட்டாக பேசுவீங்க. லாஸ்ட்டாக நடுவர் தான் பேசுவேன் சார் பேச்சாளரை திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள்லாம் இருக்கும்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியும். நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்னு வந்துட்டா நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. என்ன சார் எந்த ஹஸ்பண்ட் சொல்லி ஒய்ஃப் கேட்டிருக்காங்க? ரைட். ஒரு அறிவு ஜீவியோட இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம், எஸ்பெஷலி ஃபார் அன் ஆர்டினரி பர்சன் லைக் மீ. ஆனால் சில பேர் தேடி வந்து இவர்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் மேடையிலேயே இப்படி பேசுகிறாங்க, வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அது என் பிரச்சனை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. The VBJ JFW Achievers Award 2025 our next award is for the excellence in public speaking. And இந்த விருது வழங்குவதற்காக we have someone very very special joining us. ஆமாம், ஜெனரலாக வந்து கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் கேள்வி கேட்டார்னா தெரிஞ்ச பதிலாக இருந்தாலுமே நம்ம தடுமாறிடுவோம். இந்த மாதிரி நிறைய கேள்விகளால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள திக்குமுக்க ஆட வைத்தவர், நிறைய விஷயங்களை வந்து மீடியா மூலமாக மக்களுக்கு வந்து சொல்கிறவர் எங்களுடைய அன்பு அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டே சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். One of the most loved senior political journalist ரங்கராஜ் பாண்டே அவர்களை JFW அவார்ட்ஸ்க்கு வெல்கம் பண்ணுறோம் சார். வெரி வெரி வார்ம் வெல்கம். இந்த அழகிய விருது விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். நீங்கள் இன்னைக்கு மதியம் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். நான் நேற்று மதியமே வந்துட்டேன். உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. நான் டவுட் பண்ணேன், இவ்வளோ பாசமாக இருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு இருக்கிறா சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்குறான்னு பார்த்தேன். அவங்களுக்கு எதிர்காலம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஈவினிங். ரொம்ப சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே இருக்கீங்க. தட்ஸ் வெரி கிரேட். உங்கள் சின்ன வயசுல இருந்தா சார்? ரொம்ப நன்றி சார். வெரி ஹாப்பி. இது வந்து பெண்களை போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதில் வந்து நானும் பங்களிக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நல்ல விஷயத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கேன். இது நிறைய செய்யணும். ஏன்னா வந்து பாப்புலேஷனில் வந்து பெண்கள் சரிபாதி அப்படிங்கிறது போய் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்கு. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் பெண் சிசு கொலையெல்லாம் நம்ம ஊரில் நிறைய நடந்தது. பட் இப்போ வந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. த்ரூ அவுட் இந்தியாவே நம்ம வந்து பார்க்குறோம். தாய்மார்களுடைய ஓட்டு தான் ரொம்ப முக்கியமான ஓட்டாக மாறிட்டு. அப்போ வந்து பெண்கள் வெளியில் வர்றாங்க, வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் சாதனை செய்கிறார்கள். அப்படிங்கும்போது இயல்பில் வந்து ஒரு பொறாமையும் ஒரு அமுக்கக்கூடிய தன்மையும் ஆண்களுக்கு வரும். அப்போ இது மாதிரியான செலிப்ரேஷன்ஸ், இது மாதிரியான பாராட்டுகள் வந்து பெண்களுக்கு இன்னும் பெரிய அதிகமான உற்சாகங்களை கொடுக்கும். ஸோ ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ மச். கிரேட் ஒர்க். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோ வரும் எல்இடியில். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பர்சனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் கேட்கலாம். ஓகே, போடுங்க. அண்ணன் நல்ல மூடில் இருக்கும்போதே போடுங்க டக்குன்னு. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் கேட்பேன் அவர்கிட்ட. நான் இன்னும் நிறைய கேள்வி வச்சிருக்கேன், உங்களால் போட முடியாது, அதுதான் முக்கியமான. இல்லை சார் சார், அந்த மாதிரிலாம் நீங்கள் தைரியமாக கேளுங்க சார். நாங்கள் போடுவோம் சார். நீங்கள் கேளுங்க. நீங்கள் போடுவீங்க, போடுவாங்க. தைரியமான ஆளாச்சு. நிறைய விஜய் சார் அரசியலில் வந்து திரையுலக பிரமுகர்கள் எண்ணிக்கை அளவில் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு எம்ஜிஆர் ஒரு முழுமையான வெற்றி பெற்றவர், ஒரு ஜெயலலிதா முழுமையான வெற்றி பெற்றவர். திரு விஜயகாந்த் வயதின் காலமாக பெரிய வெற்றியை தொட முடியல. நிறைய வெற்றியை பெற முடியாத நடிகர்களுக்கு மத்தியில் நம்ம ஆந்திராவில் சிரஞ்சீவி பார்க்குறோம். அது மாதிரி நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சுட்டு வேறு மாதிரி போனாங்க. நம்ம விஜயசாந்தி இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ். எப்படி இந்த தைரியம் வந்தது, அதுவும் தமிழ்நாட்டு மக்களை நம்பி அப்படின்னு கேட்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பதில் வரும். எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிற ரெண்டாவது வார்த்தையே தேசியம் தானே, உங்களுக்கு ஏன்னே அதில் அது பிரச்சனையாகவே இருக்குன்னு கேட்பேன். ஓகே, நெக்ஸ்ட்.
இந்த அரவணைக்கிற திறன் வந்து அவங்க அப்பாவோட இவர்கிட்ட பெட்டராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து திரு ஹெச் ராஜா அவருக்கு குறிப்பிட்டாரு, ஸ்டாலின் இஸ் ஏ மோர் டேஞ்சரஸ் பர்சன் தென் கருணாநிதி அப்படின்னாரு. நான் என்ன வியக்கிறேன் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் எவ்வளோ வம்பிழுத்தாலும் அதை காதில் வாங்காத மாதிரியே போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான கேரக்டர். அது அரசியல்வாதிகளுக்கான ஒரு பாடம். நான் எங்களுடைய பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். உங்களை ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை திட்டார், நம்ம என்ன செய்வோம், பதிலுக்கு திட்டிடுவோம். ஒரு அரசியல்வாதி வந்து தம்பி கோவமாக இருக்கீங்க போல அப்படின்ட்டு போனோம். அது ஒரு பாடம். அதில் வந்து மாஸ்டராக இருக்காரு திரு ஸ்டாலின். ஓகே, இந்த லாஸ்ட் ஃபோட்டோ. ஒரு ஆச்சரியமான ஓப்பனிங்கை கொடுத்தவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் எப்போ அப்படின்னு கேட்பேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் யூ மெட் அப்படின்னா யாரை சொல்வீங்க சார்? ஐ மெட் அப்படின்னா எவ்ரி அதர் பொலிட்டிஷியன். பீயிங் எ பொலிட்டிஷியன் இட் செல்ஃப் எ கிரேட் ஸ்ட்ரென்த். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு சிரிப்பு வரக்கூடியது திரு நாஞ்சில் சம்பத், திரு செல்லூர் ராஜு, இது மாதிரி நிறைய பேர் நாங்கள் இன்டர்வியூ எடுத்தவங்கள. ஆனால் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். திரு செல்லூர் ராஜுட்ட வந்து ஏன்னா என்னென்ன உங்களை வந்து தெர்மோக்கோலை வச்சு இப்படிலாம் ஓட்டுறாங்க அப்படின்னு, ஒரு விளம்பரம் தானே தம்பி இப்படின்னார். இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை. அரசியல்வாதிகள்னாலே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் தான். அது வந்து ஒரு பெரிய ஒரு பலமான விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்கின், ஒரு தனி ஸ்கில், ஒரு தனி பிளட் குரூப் எல்லாமே அது தனி. அது வேற கேட்டகரி. அது சுலபமாக எல்லாராலையும் முடியாது. அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் இது நம்மளுடைய கேக் இல்லை அப்படின்னு அப்படியே தனியாக விட்டார். அவரால் பெருசாக ஷைன் பண்ண முடிஞ்ச இடம் அது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திரு கமல்ஹாசன் அவர்கள், அவர் வந்து டிவியை உடைச்சார், எல்லாம் பண்ணார், என்ன இப்போ என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது வந்து ஒரு பொலிட்டிஷியனாக சக்ஸஸ் பண்ணி இஸ் நாட் ஈஸி கேம். அதுக்கு தனி ஒரு விஷயம் வேணும். அதனால் நான் ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்னு பார்க்கல. ஐ சி எவ்ரி அதர் பொலிட்டிஷியன் இஸ் ஏ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்ஸ். அண்ணா ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், நான் கேட்கவா? எஸ் ப்ளீஸ் சார். இப்போ 2026 நீங்கள் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு பாருங்க, திரும்ப நான் சொல்றேன், நான் எல்லா பதிலும் சொல்வேன். அதை போடணும் நான் ஏன் கேமராமேன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். நீங்க போடுங்க சார். அதை பாருங்க, நானும் என் போன்ல ரெக்கார்ட் பண்ண, இன்ஸ்டாலையாவது போட்டு போன்ல போடுறதுக்காக இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2026 தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதிக்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே தான். பட் வந்து இன்னமும் நிறைய விஷயங்கள் மூவ் ஆக வேண்டி இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு, திரு டிடி என்ன செய்ய போறாரு, திரு விஜய், திரு சீமான் என்ன செய்ய போறாங்க, இன்னும் நிறைய அன்செட்டில்டு விஷயங்கள் இருக்குது. எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி எல்லாருமே மாறிவாங்க. நம்ம பார்த்துருப்போம், அரசியல்வாதிகள் ஒரு 15-20 ஃப்ரேஸ் வச்சிருப்பாங்க. அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவரும் நண்பரும் இல்லை. அதே மாதிரி நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க. எல்லாருமே எதனாலும் மாறும் பார்ப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தான் போய் காத்து வீசுன்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்திலும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து எதிர்க்கட்சிகள் என்ன செய்யறாங்கிற பொறுத்து. அதில் தான் இந்த ரிசல்ட் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ மிஸ்ட் சார். இப்போ நீங்கள் யாருக்கு விருது வழங்க போறீங்க அப்படின்றத ஒரு ஏவி பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஏவி ப்ளீஸ். VBJ JFW Achievers Awards 2025. தென்னிந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த பேச்சாளர்களில் ஒருவரான பாரதி பாஸ்கர் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய பட்டிமன்ற உலகில் தடைகளை உடைத்து நகைச்சுவையுடனும் சீரிய பேச்சு திறனுடனும் தனக்கென ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர். மேலும் நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு என்ற அவரது தமிழ் நூல் பெண்ணியம், உறுதியான மனப்பாங்கு, அடையாளம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சிறந்த விற்பனையாளர் நூலாக உள்ளது. அறிவு, நேர்மை இவற்றின் வழியாக கோடிக்கணக்கானோருக்கு சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், குரல் கொடுக்கவும் ஊக்கமளித்தவர் பாரதி பாஸ்கர். இன்று JFW பெருமையுடன் பாரதி பாஸ்கருக்கு எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் விருதினை வழங்குகிறது. Ladies and gentlemen, the VBJ JFW Achievers Awards 2025 Excellence in Public Speaking to Bharati Bhaskar ma'am. அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல். பண்டிகை காலங்களில் இவங்களுடைய குரல் ஒலிக்காத ஒரு வீடே இருக்கவே முடியாது. தமிழுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பேச்சாளர் பாரதி பாஸ்கர் மேமுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். Ladies and gentlemen, as she receives the Excellence in Public Speaking. Sir. அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு நிறையா இருக்குது, பேசுறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் நான் மட்டும் 2 வார்த்தை எனக்கு வந்து அடிப்படை கடமையான விஷயம் பார்க்குறேன். நிறைய பேச்சாளர்கள் நம்ம பார்த்துருக்கோம்.
அவர்கள் பேசுகிறதுனாலேயே பேச்சாளர்கள் அறியப்படுவாங்க. அம்மா வந்து பேச்சாளராக அறியப்பட்டாலுமே அவங்கள்ட்ட பேச்சில் இருக்கக்கூடிய அந்த லயம், அந்த நயம், அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த தாய்மை, அதாவது அவங்க பேசும்போது ஒரு அக்கறை தெரியும். அதாவது இந்த பாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் வரலாற்று விஷயங்களை சொல்லாமல், வெறும் புராணங்களை மட்டும் சொல்லாமல், அந்த அடுத்த தலைமுறை வந்து நல்லா வளர்ந்துடணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை தெரியும். இது மாதிரி பேச்சால் அறியப்பட்டவங்க வந்து அதையே தொழிலாக வச்சு அதையே வருமானத்துக்கான வாய்ப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இன்னொரு ப்ரொஃபஷனில் பெரிய உயரத்தை தொட்டவங்கிற பார்க்கணும். நம்ம எழுத்தாளர் சுஜாதா போல் ரொம்ப சிலர் தான் அவங்களுடைய பர்சனலாக இன்னொரு ப்ரொஃபஷனில் ரொம்ப ஸ்டாராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக இன்னொரு விஷயமும் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அம்மாட்ட எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய வெற்றிக்கு பின்னாடி, அந்த பேருக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் பாஸ்கர் இருக்கிறாரு. அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர். அவ்வளோ மாதிரி வந்து இவ்வளோ சப்மிசிவாக நம்ம வந்து பார்க்க முடியாது. பரவாயில்ல, இங்கே நான் பார்க்குற நிறைய நம்ம மிஸ்ஸஸ் தீபாவுடைய அவங்களுடைய வீட்டுக்காரர் மாதிரி நிறைய அற்புதமான கணவன்மார்கள் நம்ம பார்க்குறோம். வந்து பியூட்டிஃபுல்லாக. அவர் ஒரு நல்ல சிங்கரும் கூட. அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போய் அது வந்து சரியாக வருமா வராதாங்கிற ஒரு பெரிய பீதி இருந்தபோது எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணாங்கங்கிற நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு கோயில் அர்ச்சனை பண்ண போனால் எங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அந்த அர்ச்சனையை பண்ணுறார். அது வந்து ஒரு அன்பிலீவபிள். அது மாதிரி வந்து இப்படி முகம் தெரியாத மனிதர்களுடைய பிரார்த்தனை தான் அம்மாவை இப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பணி தொடரும், இறைவன் கூட இருக்கணும். ரொம்ப நன்றிமா. ஐ எம் பிளஸ்ட் டு பி ஹியர் இன் த ஸ்டேஜ். உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ மேம். Thank you so much, ma'am, and congratulations again on the award. இந்த தருணத்தில் JFWக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே எத்தனையோ சாதனையாளர்கள் மின்னுகின்ற இந்த அரங்கத்தில் இலக்கியத்துக்காக, மேடை பேச்சுக்காக எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து இந்த அவார்டுக்கு என்னை தேர்வு செய்த அந்த பேனலில் இருந்த எல்லாருக்கும் நன்றி. எங்கள் துறையில் ரொம்ப ஆரம்ப காலத்தில் நிறைய பெண் பேச்சாளர்கள், நான் பெண் பேச்சாளர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதில்ல, பேச்சாளர்களாக இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்கிறத தான் நான் விரும்புகிறேன். அப்படி பேச்சாளர்களாக இருந்த பெண்கள் பல பேருக்கு இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் இல்லை. அப்போ சோஷியல் மீடியாவே கிடையாது. அந்த காலங்களில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் மேடை ஏறிய அத்தனை முன் ஏர் என்று சொல்லத்தக்க அந்த பேச்சாளர்களுக்கும் இந்த விருதை நான் காணிக்கையாக்குவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் நன்றி. சூப்பர். எல்லாருமே வந்து பாரதி பாஸ்கர் மேமை வந்து பல வருஷமாக தெரியும். அது குறிப்பாக பாரதியை நாங்கள் வந்து நிறைய திரைகளில், நிறைய மேடைகளில் பார்த்துட்ருக்கோம். பட் பாஸ்கர் அவரை நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு இந்த மேடையில் ஆசைப்படுறோம். ஸோ திரு பாஸ்கர் அவர்களே அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பாஸ்கர் சார், ஆமாம், எனக்கு தெரியும் நீங்கள் பயங்கரமாக பாட்டு பாடுவீங்க அப்படின்ட்டு. இப்போ மேம்காக ஒரு பாட்டு நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாட்டு என்னவாக இருக்கும்? ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஸ்பெசிஃபிக்லி. அவங்க அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க அவார்டு வாங்குறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். ஸோ ஏதோ 100 ஜென்மம் ஒன்று சேர்ந்து வந்த சொந்தம், காழும் காலம் யாவும் துணையாக வேண்டும் என்றும். சார் இல்லை சார், இப்போ ஒரு பேச்சாளரை திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள்லாம் இருக்கும்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியும். நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்னு வந்துட்டா நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை இவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக? இப்போ ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேங்க. என்ன சார், எந்த ஹஸ்பண்ட் சொல்லி ஒய்ஃப் கேட்டிருக்காங்க? இதை வேட்டையனில் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அந்த டைலாக் எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோட நிலைமை எப்படின்றது எல்லா உலகத்துக்கே தெரியும். ஆக்சுவலாக ஒரு அறிவு ஜீவியோட இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம், எஸ்பெஷலி ஃபார் அன் ஆர்டினரி பர்சன் லைக் மீ. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் கரெக்ட் சார், கரெக்ட் சார். கணவனோ மனைவியோ அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். அங்கே அப்படி தான் இருக்க முடியும் எல்லாருமே. எனக்கு வந்து பாஸ்கரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னாங்க. எனக்கு ரொம்ப பயணங்கள் அதிகம். அஃபிஷியலாகவும் சரி, பேச்சு மேடைக்காகவும் சரி, ரொம்ப ரொம்ப அதிகமாக பயணம். 2 குழந்தைகள் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிற போது பயணங்கள் இவ்வளவு தூரம் ஒரு ஒய்ஃப் வந்து செய்கிற போது அது எல்லா கணவர்களுக்குமே ஓரளவு அது கொஞ்சம் கடுப்பை தான் கொடுக்கும். பட் ஆல் த்ரூ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து ஆர்வ கோளாறுனால சில கேள்விகள் கேட்பாங்க. அது வந்து பெண்கள் வந்து திரைத்துறையில் இருந்தாலும் சரி,
இப்போ உங்களை மதி, பிரியங்கா மேடம் மதி, ஆங்கர்ஸ் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கேள்விகளை சில சமயம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அதை நம்ம ஒரு சிரிப்பில் கடந்து போயிடுவோம், ஏன்னா அதெல்லாம் சேர்ந்தது தான். ஆனால் சில பேர் தேடி வந்து இவர்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் மேடையிலே இப்படி பேசுகிறாங்க, வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, அது என் பிரச்சனை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி பல தருணங்களில் வந்து என்னுடைய வெற்றிக்காக அவர் ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு. இந்த தருணம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். இந்த தருணத்தில் Thank you so much. நான் ஒரு ஆர்வக்கோளாவும் ஆகிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவர், ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர். லாங் ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் உங்களுடைய நட்புக்கு, உங்களுடைய போட்டிக்கும்னு சொல்வேன். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் தட் ஸ்பெஷல் பர்சன் ஜாயினிங் யூ ஆன் ஸ்டேஜ் மேம். ஒரு குட்டி சர்ப்ரைஸாக இந்த மேடையில் அவர் உங்களை வாழ்த்துறதுக்காக வர இருக்கிறார். ராஜா சாருக்கு பெரிய நன்றி மேம். உங்களுக்கு விருது சார், நீங்கள் வரணும் சர்ப்ரைஸ் ஆகன்னு சொன்ன உடனே மதுரையிலேருந்து பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து வந்ததுக்கு ராஜா சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அவர் வரும்போது ஆளப்போகிற தமிழ் பாட்டு எதுக்கு போட்டீங்க? என்ன மேம் உடனே பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிங்க? இருங்க மேம், நாங்கள் மதுரை வீரன் தானே போடலான்னு இருந்தோம். இல்லைங்க, அது ஏற்கனவே வேற ஒருத்தருக்கு போட்டீங்க. போட்டுட்டோம், அதனால ஒருத்தருக்கு போட்டது இன்னொருத்தருக்கு போடாதீங்க. பாரதி மேடத்துக்கு விருது கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்க விருது வாங்குறது எங்க பட்டிமன்ற குழுவே விருது வாங்குற மாதிரி. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய கலைஞர்கள் மத்தியில் அவங்க வந்து விருது வாங்குறாங்க. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நானும் வந்தாச்சு. ராஜா சார், உங்கள் ரெண்டு பேருக்கும் பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சு நடக்கும்போது யூஸ்வலாகவே நீங்கள் ரெண்டு பேர் தான் லாஸ்ட்டாக பேசுவீங்க. அப்போ தான் ஆடியன்ஸை ஃபுல்லாக உட்கார லாஸ்ட்டாக நடுவர் தான் பேசுவார் சார். உங்க அணியில இறுதியா நீங்க தான் பேசுவீங்க. நான் சொல்றது பட்டிமன்ற பேச்சாளர்கள் போட்டியில பேசிக்கிட்டு இருக்கும்போது சார், அதனால நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான டாபிக், நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது இது ஹிட்டடா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசியத ஒரு டாபிக் என்னைக்குமே நம்ம பட்டிமன்றத்தை பத்தி பேசும்போது அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் ஒன்று வரும், ஒரு தலைப்பு வரும்னா அது எதுவாக இருக்கும் சார்? நிறைய இருக்கு. நாங்க நிறைய நாள் பேசிட்டு இருக்கோம். ஏறக்குறைய சன் டிவியில் 20 வருஷத்துக்கு மேலே அது போயிட்டுருக்கு. எல்லா தலைப்புமே ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும். நான் நிறைவாக பேசணும் அல்லது அவங்க நிறைவாக பேசுவாங்க. இது ரெண்டையுமே எதிர்பார்த்து தான் காத்திருப்போம். நான் என்ன பேசினாலும் அவங்க மறுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ரொம்ப வீராப்பாக பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, திரும்ப வாங்கி கட்டணும். அது ஒரு இதில் வந்து தனிப்பட்ட நான் ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு நாங்கள் நினச்சது இல்லை. ஒட்டுமொத்தமாக பட்டிமன்றம்ன்ற கலை ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். JFWக்கு என்னோட நன்றி வாழ்த்துகள். ஏன்னா இந்த இலக்கியத்துறையில் இருக்கிறவங்க பேச்சாளர்கள்லாம் பல சிரமங்களில் வழியில் வராங்க. குறிப்பாக பெண்கள் வீட்டை விட்டு கிளம்பி வந்து திரும்ப வீட்டுக்கு போகிறதுன்றது அவ்வளோ எளிமையானது இல்லை. ஆண்கள் உடனே தூக்கிட்டு போயிடலாம். இவங்க பல நேரம் இரவு பகலாக பயணம் பண்ணி அங்கே போய் பேசுகிறது 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ தான். அதுக்கு அவங்க எடுத்துக்கிற சிரமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை செய்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு விருது கொடுத்துருக்கீங்க. அதனால் குறிப்பாக பட்டிமன்ற குழு சார்பாகன்றதை விட பெண் பேச்சாளர்கள் சார்பாக அவங்க அதை வாங்கிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி என்னையும் இந்த மேடைக்கு அழைத்தது. நன்றி. வாழ்த்துக்கள் பாரதி மேடம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். மனமார்ந்த நன்றி. எங்கள் பட்டிமன்ற குழுவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறேன். எங்கள் பாப்பையா சார் வந்து எங்கள் 2 பேரையும் ஆரம்ப காலங்களில் மேடைகளில் பேச வச்ச போது ஒரு மேடையில் நல்லா இருந்தது. அந்த ஃபைட் வாஸ் டஃப் அண்ட் இட் வாஸ் வெரி குட். அதை நாங்கள் அடுத்த மேடையில் வந்து எங்கள் 2 பேரையும் ஒரே சைடில் போட்டார். அங்கே 2 பேரும் ஒரே அணியில் பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் அதை பற்றி பெருசாக நினைக்கல, எந்த அணியில் போட்டாலும் பேச வேண்டியதானே. அப்போ அந்த பெரும் ஆடிட்டோரியம், பிரம்மாண்ட ஒரு 1000 பேர் உட்காந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஆள் ஆவேசமாக எந்திரிச்சு வந்து என்னை பார்த்து கோவமாக, என்ன அவரோட ஒரே சைடில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அந்த சைடு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் துவக்கம். அதற்கு பிறகு நாங்கள் ஒரே அணியில் பேசினதே கிடையாது. பல பெண்கள் என்கிட்ட வந்து எங்களின் குரலாக உங்கள் குரல் மேடையில் ஒலித்ததுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன அறியாமலேயே என்ன பேசினாலும் எந்த தலைப்பில் பேசினாலும் பெண்களினுடைய பக்கத்தில் என்ன நியாயம் இருக்கிறதுன்றது கூடுதலாக சொல்லுகிற ஒரு குரலாக என் குரல் இருந்தது என்பதை எனக்கே புரிய வைத்த
என்னுடைய ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை வந்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்டேருந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான், நான் அதை எதிர்பார்க்கல. ஒரு கேள்விக்கு வந்து அந்த கேள்வி முடிவதற்குள்ளே பதிலை சொல்லுவது அப்படின்னா அது வந்து பாண்டே சார் தான். பட்டிமன்ற மேடையில் நாங்கள் அதை தான் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதை யோசித்து பதில் வரணும். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த கேள்வி முடியறதுக்குள்ள அந்த ஆள் வந்து தடுமாறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன நடந்ததுங்க அந்த மாதிரி குவிக்காக திங்க் பண்ணக்கூடியவர் அவர். அவருடைய கையால் இந்த விருது வாங்கினதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட பெரிய சர்ப்ரைஸ் வந்து சார் இங்கே வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் மேடையில் தான் அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக ஒருத்தர் எதிர்த்து பேசிப்போம். ஆனால் உண்மையில் அவர் வந்து பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ரசிகர். அந்த கலை என்றென்றைக்கும் வாழ வேண்டும்னு ரொம்ப உள்ளார்ந்த ஆர்வத்தோடு அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர். இந்த மேடையில் அவரும் வந்து என்னை வாழ்த்தியது ரொம்ப ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. இதை ஏற்பாடு செய்த பீனா மேடம்க்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Lia Neend Agarbattigal. Adisya Developers. Think real estate. Think Adisya.